பாக்கியலட்சுமி தொடரில் கோபி மீது கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க பாக்கியா. அவருடைய ஹோட்டலில் அவருக்கு தெரிந்த ஒரு ஸ்டெப்பை வேலைக்கு அணைச்சி கெட்டு போன கறிகளை சமைச்சதுனால பிரச்சனையாகி பாக்கியாவுக்கு கிட்டத்தட்ட 11 லட்சம் ரூபாய் நஷ்டமாகுது. ஹோட்டலுக்கும் கெட்ட பேர் வருது. இதனால கோபி மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. வீட்டுக்கு வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க போலீஸ்காரங்க. இத பாக்குற செவியனும் ஈஸ்வரியும் பாக்கியா மேல கோபப்படுறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு இருக்கணும் அப்படின்னு ஈஸ்வரியும், இன்னொரு பக்கம் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டியாமான்னு செவியனும் கோபப்படுறான். ஈயா உன்னை எனக்கு பார்க்கவே பிடிக்கல அப்படின்னு பாக்கியா கிட்ட சொல்லிட்டு போயிடுறான். ஈஸ்வரி பாக்கியா கிட்ட வாபஸ் வாங்க சொல்லி இதுக்கு தீர்வு காண நிறைய வழி இருக்கு, எதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்த அப்படின்னு கேட்கும்போது பாக்கியா சொல்றாங்க, நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தது சரிதான், பாதிக்கப்பட்டது நான், என்னுடைய ரெஸ்டாரண்ட், என்னுடைய கஸ்டமரு, அதனால இந்த கேஸை நான் கொடுத்தது சரிதான் பாக்கியா காரசாரமா சொல்றாங்க. செவியனும் ஈஸ்வரியும் இதை கேட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் போயிடுறாங்க. இனியாவும் எனக்கு உன்னை பிடிக்கலாமான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. 3 பேரும் பாக்கியா கிட்ட கொதித்து கொண்டாலும் மருமக ஜெனி, நீங்க செஞ்சதுதான் ஆன்டி சரி, நிச்சயம் அவருக்கு தண்டனை கிடைக்க வேண்டும். நீ சரியாதாமா செஞ்சிருக்க, உன்னுடைய நிலையில நீ உறுதியா இரு, எந்த காரணத்தை கொண்டும் அந்த ஆள் மேல கொடுத்த கேஸ நீ வாபஸ் வாங்க கூடாதுன்னு சொல்றாரு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போற கோபிய போலீஸ்கார் விசாரிக்கிறாரு. விசாரிக்கும் போது கோபி சொல்றாரு, என் மேல பழி சுமத்தப்பட்டிருக்கு, நான் எந்த குற்றமும் செய்யல, நான் வந்து பாக்கியா மேல மானநஷ்ட வழக்கு போடுவேன் அப்படின்னு சொல்றாரு. முதல்ல நான் எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்டுக்கு கொண்டுட்டு போறேன், அதுக்கப்புறம் நீங்க எந்த வழக்கு வேணாலும் போடுங்க அப்படின்றாரு. பிறகு என்ன ஆதாரத்தை வச்சு என்ன அரெஸ்ட் பண்ணீங்கன்னு கேட்கிறாரு. ஸ்டெப் ஆனந்த் அங்க வராரு. இவரை தெரியுமான்னு கேட்கிறாரு. இவர் என்கிட்ட வேலை செஞ்சவர் தான் அப்படின்னு சொல்றாரு. பிறகு ஸ்டெப் ஆனந்து நடந்த உண்மையெல்லாம் சொல்றாரு. அதை கேட்ட கோபி அதிர்ச்சி ஆகிறாரு. இவர் பொய் சொல்றாரு, இவர் சொல்றதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாதுன்னு கோபிநாத் போலீஸ்கார்ட்ட வாதாடுறாரு. எல்லாம் எனக்கு தெரியும், எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்டுக்கு கொண்டுட்டு போறேன், அங்க போய் உங்க கதையை நான் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. அங்க வர செந்தில் கிட்ட, செந்தில் அப்பவே சொன்னல, ஏன்டா இப்படிலாம் செஞ்சேன்னு கேட்குறாரு. என்னை குத்தி காட்டவா இங்கே வந்திருக்குன்னு கோபப்பட